கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருச்சட்ட அறிஞர் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை இயேசுவை நோக்கி கேட்கின்றார். போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இதை நம்முடைய வார்த்தைகளிலே நாம் இந்த கேள்வியை எழுப்பி பார்த்தோம் என்றால், நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை கேள்வியோடு தான் ஒருவேளை நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இந்த ஆலயத்தை நான் ஒருவேளை தேடி வந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியானது இருக்குது. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்னுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி நம்முடைய உள்ளத்திலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும். என் பேரன் பேத்திகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எனக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடியெல்லாம் போய் நான் ஒரு சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும். என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். என் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கணும். பிரிந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்றாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒருவேளை நாம் இந்த நேரத்திலே இந்த ஆலயத்திலே இப்படிப்பட்ட அடிப்படை கேள்விகளை உள்ளத்திலே தாங்கிய வண்ணமாக நாம் ஒருவேளை அமர்ந்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு விடை கொடுப்பதற்கு தான் இன்றைய முதல் வாசகமானது முயற்சி எடுக்கிறது. இன்றைய முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இணைச்சட்ட நூலிலே நாம் இன்று வாசிக்க கேட்ட அந்த பகுதியானது மோசே தன்னுடைய மக்களுக்கு கொடுத்த ஒரு இறுதி ஒரு அறிவுரை. பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் தேசத்திற்கு நுழைவதற்கு முன்பாக அந்த மக்கள் அனைவரையும் கூட்டி மோசே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேருரையை ஆற்றுகின்றார். அந்த பேருரையினுடைய முக்கிய பகுதி தான் இந்த இணைச்சட்ட நூலாக அமைகிறது. இதில் மோசே எதுவும் புதிதாக அவர்களுக்கு சொல்லவில்லை. ஏற்கனவே சொன்ன பல காரியங்களை தான் மீண்டுமாக மோசே அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரத்தில் 4வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இவ்வாறு கூறப்படுகிறது. இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருக்க கடவன. நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலும் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும்போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும்போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களிடையே அடையாளப்படமாக அவை இருப்பனவாக. உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயிலிலும் அவற்றை எழுது என்று மோசே தன்னுடைய மக்களுக்கு அவர் கூறுகின்றார். என்ன அடிப்படையான அந்த 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளை உன்னுடைய மக்கள் கடைபிடிக்க வேண்டும். அதோடு சேர்ந்து நீ உன்னுடைய மூதாதையர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அடிமையாக இருந்து அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்பொழுது கடவுளுடைய அந்த வார்த்தைகளை நீ கடைபிடிக்கும் பொழுது நீ இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்குள் நுழையும் பொழுது நீ மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பாய். இதை நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல். ஏனென்றால் நடந்து வந்த பாதைகள், பெற்றோர்கள் நடந்து வந்த பாதைகள் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். தாத்தா பாட்டி நடந்து வந்த பாதைகள் இப்போ உள்ள பேரன் பேத்திகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே அவர்களுடைய கடினமான வாழ்க்கை, அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை, அவர்கள் எப்படி ஒரு போராட்டத்திலே அவர்கள் வெற்றி அடைந்து இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் தேசத்திலே நுழைய இருக்கின்றார்களோ அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல். கடவுளை நம்புங்கள். கடவுள் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அடிமை தலையிலிருந்து நம்ம அனைவரையும் அவர் மீட்டிருக்கின்றார். இப்பொழுது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு முன்பாக காட்டியிருக்கிறார். எனவே அந்த நாட்டிற்குள்ளே நாம் நுழையப் போகின்றோம் என்கின்ற ஒரு விதத்திலே நீ உன்னுடைய மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல். எல்லாருக்கும் சொல்லுங்கள். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்போ நாம் எவ்வளோ நல்லா இருக்கிறோம்.
நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நீங்கள் அந்த பாலும் தேன் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழையுங்கள் என்று கடவுள் அவர்களுக்கு சொன்ன மொழியாக மோசே அவர்களுக்கு ஒரு அறிவுரையை அவர் கூறுகின்றார். அந்த அறிவுரையினுடைய தொடர்ச்சி தான் இன்று நாம் வாசித்த அந்த முதல் வாசகம். இணைச்சட்டம் 30வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் முதல் 14 வசனம் வரைக்கும் அந்த பகுதியை நாம் வாசித்தோம். அதற்கு முன்பான உள்ள அந்த பகுதியை நாம் வாசித்தோம் என்றால் அவர் 3 வகையான பலன்களை நமக்கு அறிவிக்கின்றார். அந்த பலன்கள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், கடவுளுடைய சட்டங்களை நீர் கடைபிடி. இஸ்ராயேல் மக்களே, கடவுள் உங்களை அன்பு செய்திருக்கிறார், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனவே நீங்கள் அவருடைய அந்த சட்டத்திட்டங்களை நீங்கள் கடைபிடித்தால் 3 பலன்களை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்கின்றார். இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் சொல்கின்றார், உங்கள் அனைவரையும் அவர் கூட்டிச் சேர்ப்பார். முதலாவதாக அவர் கொடுக்கக்கூடிய பலன், நீங்கள் கடவுளுடைய அந்த கட்டளைகள் அனைத்தையும் நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் கடவுள் உங்களை கூட்டிச் சேர்ப்பார், ஒற்றுமையை கொடுப்பார். நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கடவுள் உங்கள் அனைவரையும், இஸ்ராயேல் மக்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி இந்த பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் தேசத்திற்குள் உங்களை நுழைய வைப்பார். எனவே ஒற்றுமை எங்கிருந்து பிறக்கிறது என்றால், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் மத்தியில் ஒற்றுமையானது பிறக்கின்றது. இரண்டாவதாக அவர் கொடுக்கக்கூடிய பலன் என்னென்றால் 6வது வசனம், இணைச்சட்டம் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்ப்போம். கடவுள் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார், நீ வாழ்வு பெறுவாய். எனவே நீ ஒற்றுமையாக இருந்து நீ வாழ்வு பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவதாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த பலன் என்னென்னா 9வது வசனத்திலே, இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் சொல்கிறார், நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவை அடைவாய், நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார். எனவே நாம் அனைவருமே நாம் ஏறெடுத்து செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும், தொழில் முயற்சிகள் நிறைவை பெற வேண்டும், வெற்றியை அடைய வேண்டும், ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய விருப்பமாக இருக்கிறது. இது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். எனவே இந்த 3 பலன்களை நாம் பெறுகின்றோம். ஒற்றுமையை பெறுகின்றோம், கடவுளுடைய அந்த கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது ஒற்றுமையை நிறைவாக நாம் பெறுகின்றோம். இரண்டாவதாக நாம் வாழ்வு பெறுகின்றோம். மூன்றாவதாக நாம் நிறைவு அடைகின்றோம். இந்த 3ஐயும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று மோசே வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகின்றார். அதனுடைய தொடர்ச்சி தான் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கக்கூடிய அந்த பகுதி. நீங்கள் கடவுளை முழு மனதோடு அன்பு செய்யுங்கள், இதை நீங்கள் நிறைவேற்றுமாறு அதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள் என்று மோசே அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் விரும்புகின்ற அந்த வாழ்வு, நாம் விரும்புகின்ற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை, நாம் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே, நாம் விரும்புகின்ற அந்த நலன், உள்ள நலன், உடல் நலன், இது அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கடவுளை நம்பி கடவுள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்து நடங்கள் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் சொல்லுகின்ற அதே வார்த்தைகளை தான் இன்று நமக்கு சொல்லுகின்றார். இன்று நாம் வாசித்த இந்த முதல் வாசகத்திற்கும், இணைச்சட்டத்தொழிலிருந்து வாசித்த இந்த வாசகத்திற்கும் நாம் வாசித்த நற்செய்தி வாசகத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஒற்றுமையாக வாழ விரும்புகின்றோம். நம்முடைய குடும்பங்கள், பிரிந்திருக்க குடும்பங்கள் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். நாம் வாழ்வு அடைய விரும்புகின்றோம், உள்ளத்திலும் உடலிலும். அதே சமயத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நிறைவு பெற விரும்புகின்றோம். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, இயேசு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஓமையை நமக்கு சொல்லுகின்றார். அந்த ஓமை என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல சமாரியர் ஓமை. இந்த நல்ல சமாரியர் ஓமையை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, அது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை இன்று நமக்கு கொடுக்கிறது. அந்த திருச்சட்ட அறிஞர் போய் கேட்குறார், ஆண்டவரே, நான் நிலைவாழ்வு பெறணும்னா என்ன செய்யணும்? அப்போ கடவுள் சொல்கிறார், நீ முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரை நீ அன்பு செய், உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னை அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு செய் என்று சொல்கின்றார். இந்த கட்டளையானது ஒரு புதிய கட்டளை கிடையாது. நம்ம ஏற்கனவே வாசித்தோம், இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரத்தில் இது முழுமையாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருச்சட்ட அறிஞருக்கு இது தெரியாது கிடையாது. இது எதுவுமே புதுசு கிடையாது. எனவே அவர் தெரிந்திருந்தும் அவர் மீண்டும் எனக்கு அடுத்திருப்பவர் யார், எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அடுத்திருப்பவர் யார் என்கின்ற கேள்விக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னவென்றால், யாரெல்லாம் உன்னுடைய அருகில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே உனக்கு அடுத்திருப்பவர்கள்.
நாம் எல்லோரும் இப்போ அதிகமாக தேவைப்படுகின்ற அந்த கடைசியாக நம்ம வந்து அந்த சமாரியன் அந்த காயப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த மனிதரை அருகிலே அவர் சென்று அவருக்கு எண்ணெய் வார்த்து திராட்சரசத்தை ஊற்றி அவருடைய காயங்களிலே கட்டு போட்டு அவரை எடுத்து செல்கிறார். இது எப்பொழுது நிகழ்கிறது? அந்த நபர், அந்த சமாரியர் அந்த நபர் பக்கத்திலே அருகிலே போய் நின்று அதை பார்க்கின்ற பொழுதுதான். மற்ற இருவரும் விலகி சென்றார்கள், தூரமாக போய்விட்டார்கள், விலகி போனார்கள் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அருகில் நாம் செல்லுகின்ற பொழுது இவை அனைத்தையும் நாம் பெறுவோம். அருகில் செல்லுகின்ற பொழுது அந்த மனிதர் குணமடைகின்றார், அருகில் செல்கின்ற பொழுது அந்த மனிதர் வாழ்வு அடைகின்றார், அருகில் செல்கின்ற பொழுது அந்த மனிதர் நிறைவு பெறுகின்றார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்று அருகில் இருப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருத்தர் மற்றவரிடமிருந்து மிகப்பெரிய ஒரு தூரத்திலே இருக்கின்றோம். ஒரே வீட்டிலிருந்து மெசேஜ் அனுப்பி சாப்பாடு ரெடி ஆகிட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஒரே இல்லத்தில் தான் இருக்கிறோம், ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் அது ஒரு தூரத்தை அது எடுத்து காட்டுகிறது. அதே சமயத்தில் நிறைய பெரியவங்க இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் வெளிநாடுகளில் உட்காந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க, அல்லது வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களோடு நம்ம இப்போ அருகில் இருக்க முடியலையே, என் மகன் கூட இருக்க முடியலையே, என் மகள் கூட இருக்க முடியலையே, என் பேரன் கூட இருக்க முடியலையே, பேத்தி கூட இருக்க முடியலையே அப்படின்னு எத்தனையோ பேர் எங்கிட்டு இருப்போம். இன்றைக்கி வாட்ஸ்அப் மூலமாக அவர்கள் இங்கேருந்து பார்த்துட்டு ஹை ஹாய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். எனவே அவர்கள் ஒருவேளை நம்ம அருகில் இருந்தார்கள் என்றால் நமக்கு நலனும் மகிழ்ச்சியும் நிறைவும் அமைதியும் நம்முடைய குடும்பங்களிலே நிச்சயமாக அது கிடைக்கப்பெறும் என்கின்ற ஒரு ஆசை தான் இருக்கிறது. இன்று தூரங்கள் அதிகரிக்கப்படுகின்ற, உள்ளங்களுக்கு மட்டும் இடையே உள்ள தூரம் கிடையாது, உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தூரமானது விரிசலடைந்து பெரிதாக கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கு மனநோய்க்கும் உடல் நோய்க்கும் நாம் ஆளாய் கொண்டே இருக்கின்றோம். எப்பொழுது அருகில் இருந்து கொள்ள பழகிக் கொள்கின்றோமோ, வயது முதிர்ந்த பெற்றோடு நேரத்தை செலவிடுவதற்கு நாம் எப்பொழுது தயாராக இருக்கின்றோமோ அங்கு வாழ்வு பிறக்கிறது, ஒற்றுமை பிறக்கிறது, நிறைவு பிறக்கிறது. எப்பொழுது நாம் சங்கடத்தில் பிரச்சனையில் பிரிந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் மத்தியில் போய் பக்கத்தில் இருந்து பெற்றோர்களாகிய நீங்களும் உங்களுடைய பேரன் பேத்திகள் மத்தியில் உட்கார்ந்து குடும்பம் இப்படி தான்ப்பா இருக்கும், ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவங்களோடு நீங்கள் பேசி பாருங்கள். அவர்களுக்கு வாழ்வு பிறக்கும், அமைதி பிறக்கும், ஒற்றுமை பிறக்கும், நிறைவு பிறக்கும். அதுபோல் நம்முடைய குடும்பங்கள், நாம் வேலை பார்க்கக்கூடிய அந்த இடங்களில் பிரச்சனைக்குரிய ஆட்களின் அருகில் உட்கார்ந்து அவர்களோடு நாம் பேசுகின்ற பொழுது அந்த அருகாமையில் இருப்பது என்பது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்கிறது, தீர்வை கொடுக்கிறது, வாழ்வு பிறக்கிறது. அதே சமயத்திலே நாம் நிறைவு அடைகின்றோம். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைதியையும் ஒற்றுமையும் பெறுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்ப்பது இதுதான். என்னுடைய கட்டளைகளின் கடைபிடித்தீர்கள் என்றால் அருகாமையில் இருப்பதற்கும் நெருங்கி இருப்பதற்கும் அண்மையில் இருப்பதற்கும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அண்மையில் இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுது என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என்னென்ன பலன்களெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேனோ அத்தகைய ஒற்றுமையையும் அத்தகைய வாழ்வையும் அத்தகைய நிறைவையும் நான் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பேன் என்று இயேசு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அவர் எடுத்து கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு அடிப்படை கேள்வியோடு இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பேரன்பேத்தினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஒருவேளை நாம் இந்த நேரத்திலே அமர்ந்திருந்தோம் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கும் பொழுது நாம் அருகாமையில் இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம். அருகாமையில் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வோம். அப்படி உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற பொழுது ஒற்றுமை பிறக்கின்றது, வாழ்வு பிறக்கின்றது, அதே சமயத்தில் நிறைவும் பிறக்கின்றது. அத்தகைய ஒரு நிறைவான வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுப்பதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்.